இம்மாதிரியாகவே 2வது மந்திரத்தில் வாத இஷவகா காற்று, அதுவே காற்று சூறாவளியாக அடிக்கும், இல்லை புழுதி காற்றா வந்து நம்ம மூக்கில் பூரும், இல்லை நம்மளை ஒரு சுழட்டி போடும், அப்படி வந்து மக்களுக்கு ஹிம்சை பண்ணுறது இல்லையா, அப்படியும் வரும். அதுவும் ருத்ரர்களுடைய ஒரு செய்கை தான், பனிஷ்மெண்ட் அப்படி சொல்கிறோம். 3வது மந்திரத்தில் வருஷம் இஷவகா வாத்தை இஷவகான்னா சொல்கிறோம். நம்ம மழையாக கொஞ்சம் காற்றை அதிகமாக காற்று அடிக்கும். அப்படி வாத்த ரோகம்ங்கிறது காற்று அடிக்கிறதுங்கிறது வெளியில் அடிக்கிறது மாத்திரம் இல்லை, சரீரத்துக்குள்ளேயும் வாத்த ரோகம் வரும். காற்றுனால ஏற்படக்கூடிய கேஸு ப்ராப்ளம் அதெல்லாம் வரும். இதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவு அந்த ருத்ரர்கள் தான் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி ஹிம்சை பண்ணுறதுனால நம்ம என்ன சொல்கிறோம்னா, காற்றே அம்புகள், நீரே அம்புகள், உணவே அம்புகள் அப்படின்னு சொல்லி உருவப்படுத்தி பேசுகிறது தான் இது. அம்புன்னா உடனே அம்புன்னு நினச்சக்கூடாது. வருஷம் இஷவகா மழையே அம்பா, ஒரு அம்பா நினைக்கிறோம். மழைங்கிறது என்ன அப்படின்னா அதான் அம்பு மாதிரி தான் இருக்குது. நம்ம பார்த்த ஒன்று ஒன்றா கொட்டுற போது பார்த்தா சுள்ளுன்னு மேலே அடிக்கும், குத்தும். அப்போது அது அம்பு, அது அந்த மழையே ஒரு அம்புன்னு நம்ம எதுக்கு சொல்கிறோம்? அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி முன்னாடியே சொன்னோம். ஒன்றும் சாப்பிட்றதுக்கு நிறையா கொடுத்து, இல்லை சாப்பிட வேண்டாத சாப்பிட வச்சு அவனுக்கு ஒரு தண்டனை கொடுப்பீர்கள். இல்லைன்னா அவனுக்கு சாப்பிட்றதுக்கு முடியாதபடிக்கு ஒரு திருட வச்சு அந்த திருட்டுத்தனத்துக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பீர்கள். அப்படி இல்லைன்னா இப்போது இங்கே மழையை பெய்ய வச்சு அதனால் அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி, மழை பெஞ்சும் கெடுக்கும் பெய்யாமலும் கெடுக்கும். அதுமாரி மழையை அம்பா கொண்டவர்கள் அப்படி பாப்பம் பண்ணுற வாழ்க்கைக்கு தான் ஹிம்சையை கொடுக்குறாவா. எல்லாருக்கும் ஹிம்சை ஆகாது. அது ஒரு பக்கத்தில் மழை பெய்யுறது எப்படின்னு சொன்னாக்கா, அந்த மழை ஒருத்தருக்கு கெடுதலாக இருக்கும், இன்னொருத்தருக்கு நல்லதாக கூட இருக்கும். அது அக்ரிகல்ச்சர் இதில் பார்த்தோம்னா அந்த பக்கங்கள்லாம் சாதாரண மழை பெய்யும், அந்த மழை எல்லாரையும் வளர்க்கும். இந்த மாதிரி இதில் வந்து ஒரு டவுனில் பயங்கரமாக மழை பெஞ்சுனாக்கா எங்கே பார்த்தாலும் தண்ணி ஓடி வெள்ளமாக போய் அடைச்சிண்டு, அதுவும் ஒரு பனிஷ்மெண்ட் தானே மனுஷனுக்கு. அப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கும். அது பாப்ப புண்ணியங்களுக்கு தக்கவாறு கொடுக்கப்படுகின்ற தண்டனைகள். 2வது மந்திரம் அந்தரிக்ஷேன்னு போட்டார். ஆகாயத்தில் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இதை நிறையா பார்க்குறோமே. ஆகாசத்தில் எத்தனை ப்ராப்ளம் காற்றுனால வருது. அந்த காற்றுனால தான் அந்த அம்புகள்லாம், அந்த காற்று என்கின்ற அம்புகள்னு சொல்கிறாவா, உருவப்படுத்துகிறா. அதனால் ஆகாசத்தில் எத்தனையோ ப்ராப்ளங்கள் இருக்குது. எந்த ப்ராப்ளங்களும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான தொல்லைகளும் இல்லாமல் இருப்பதற்காக உனக்கு நமஸ்காரம் அப்படி சொல்கிறார். மற்றெல்லாம் முதல் மந்திரத்தில் சொன்ன மாதிரி 3வது மந்திரத்தில் தீவின்னா சொர்க்கம், திவம் யாதி அப்படின்னா சொர்க்கத்துக்கு கூட்டான்னு அர்த்தம். தீவி சொர்க்கத்தில் எந்த ருத்ரர்கள் இருக்காளோ, அப்போது 3 உலகத்தில் இருக்கான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஏஷாம் எவர்களுக்கு வருஷம் மழை விஷவகா அம்புகளோ, அதெல்லாம் முதல் மந்திரம் போலவே அப்படி தேவலோகத்திலையும் தன்னுடைய அம்புகளினால் தண்டிக்க வேண்டியவர்களை தண்டித்து காப்பாற்ற வேண்டியவர்களை காப்பாற்றுகின்ற ருத்ரகணங்களே உங்களுக்கு நமஸ்காரம். நமோ ருத்ரேபியா அப்படின்னு ஆரம்பித்து ததாமி அப்படின்னு முடிகிற வரைக்கும் 3 எஜுஸ்கள் சேர்ந்து ஒரே மந்திரம்தான். இதுக்கு தேவதையும் ரிஷியும் ருத்தந்தான். சகசிராணி சகசிரசகா என்ற இடத்துல கூறப்பட்ட தியானத்தையே இதுக்கும் தியானமாக நம்ம வச்சுக்கணும். கடைசியாக என்ன சொல்கிறா, திரியம்பகம் ஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முட்சியமாமிருதாத். இதுதான் திரியம்பக மந்திரம்னு சொல்கிறோம். இது எல்லாருமே சொல்லுவா, ஏன்னா வந்து என்னுடைய ஆயுசுக்கு எல்லாத்துக்கும் நல்லது வேணும்ன்ட்டு. என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னா, சுகந்திம் நல்ல வாசனையுடைய, புஷ்டிவர்தனம் எல்லாவற்றுக்கும் புஷ்டியை அளிக்கக்கூடிய, திரியம்பகம் 3 கண்களை உடையவருமான ஸ்ரீருத்ரனை யஜாமஹே
போற்றுகின்றோம். எதுக்கு? பந்தனாத், காம்பிலேருந்து உர்வாருக்கமிவ, வெள்ளரிப்பழம் நழுவி விழுது போல. ஒரு வெள்ளரிப்பழம் தானாக விழுந்துடும். அதாவது இப்போ ஒரு பழம் இருக்குது அப்படின்னா, ஒரு மரத்தில் பழுத்துனா இந்த பழுத்து இந்த வெயிட்டுனால மேலேருந்து கீழே விழும். ஏன் அந்த பழத்தெல்லாம் பற்றி சொல்லலை? உருவா இருக்கும்னு போட்டா அப்படின்னா தரையிலேயே தான் இருக்கும். அது வெள்ளரி பழம் பழுத்து போச்சுன்னு சொன்னால் தானாக அது காம்பை விட்டு விளையிடும். அதே போல் எனக்கு ஒரு மோட்சத்தை கொடு, ஆட்டோமேட்டிக்காக ஒரு மோட்சத்தை கொடுத்துரு, எந்த எஃபர்ட்லெஸ்ஸாக அப்படிங்கிறத கேட்டால். முச்சிய இதை பற்றி ரெண்டாம் பரமாச்சாரியர்கள் நல்லா விளக்கம் கொடுத்துருக்கா. அதுக்கு முச்சிய அமிர்தாத்து, மோட்சத்துக்கு விடுதலை அடைய வேண்டாம். என்ன அதாவது எனக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு அர்த்தம். இப்படி திரைம்பகம், 3 கண்களை உடையவரான் ருத்ரனை யஜாமகே போற்றுகின்றோம். யஜாமகேனா போற்றுகிறோம்னு அர்த்தம். அவ்வளோதான். பந்தனாத்து, காம்பிலிருந்து நழுவி விழுது போல் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெள்ளரி பழமானது நழுவி விழுறது போல் எனக்கு ஒரு விடுதலை ஏற்படுத்து, மோட்சத்தை கொடு அப்படின்னு அர்த்தம். இந்த ருத்ர அத்தியாயத்தோட இந்த மந்திரத்தையும் அடுத்துள்ள சில ரிக்குகளையும் சேர்த்து பாராயணம் செய்வது என்பது சம்பிரதாயத்தில் இருந்துருக்கு. இவைகளும் ருத்ரனையே போற்றும் மகாமந்திரங்களாக இருக்கின்றபடினால இது ருத்ரத்தோடு சேர்த்து படிக்கணும்னு படிக்கப்படுகிறது. இந்த மந்திரத்தின் கருத்து என்ன அப்படின்னா, திவ்யகந்தகா திவ்யரசகா என்று உபநிஷத்து கூறுகின்றபடி பரமேஸ்வரனது திருமேனியைச் சேர்ந்த வாசனை, வர்ணம் முதலியவை எல்லாமே மிகச் சிறந்தவைகளாக இருக்கின்றபடினால சுகத்திம் அப்படின்னு ஒரு சொல்லப்பட்டிருக்கு. பரமேஸ்வரன் அண்டி இருக்க எல்லா வஸ்துக்களிலும் புட்டியை குறைவற்றதாக கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால பரமேஸ்வரனுக்கு அபிவிருத்தி செய்கின்ற பரமேஸ்வரன் நமக்கு அந்த புட்டியை கொடுக்குறார். அப்படிப்பட்ட பரமேஸ்வரனை போற்றும் நாங்கள் பழுத்த வெள்ளரிப்பழம் காம்பிலிருந்து அனாயாசமாக நழுவி விழுவது போல சம்சார பந்தத்திலிருந்து சிரமமின்றி விடுதலை அடைய வேண்டும். மோட்சத்திற்கு மோட்சத்திலிருந்து, அதாவது மோட்ச சாதனமான நிவிருத்தி மார்க்கத்திலிருந்து ஒருபொழுதும் நாங்கள் விலகாமல் இருக்க வேண்டும். யோ ருத்ரோ அக்னௌ யோ அஸ்து. யோ ருத்ரோ அக்னௌ யோ அப்சு யோஷதீஷு யோ ருத்ரோ விஸ்வா புவனா விவேச தஸ்மை ருத்ராய நமோ அஸ்து. அஹா ருத்ரஹா, எந்த ருத்ரன், அக்னௌ அக்னியில், விவேச எரிக்கிற ஒரு சக்தியாக பிரவேசித்திருக்கின்றாரோ, யஹா எந்த ருத்ரன் அப்சு ஜலங்களில் பிரவேசித்திருக்காரோ, யஹா எந்த ருத்ரன் ஓஷதீஷு, ஓஷதின்னா மருந்து செடிகள், அதிலெல்லாம் அது சாதாரணமாக தாவரங்களில் பிரவேசிச்சிருக்கின்றாரோ, யோ ருத்ரஹா எந்த ருத்ரன் விஸ்வாஹா புவனா எல்லா உலகங்கள்லேயும் பிரவேசிச்சிருக்காரோ, தஸ்மை ருத்ராய அந்த ருத்ரனின் பொருட்டு நமஹா அஸ்து நமஸ்காரம். இதில் என்னது, ஸ்ரீ ருத்ரன் எல்லா இடங்களிலும் இருப்பதால் அவர் வணங்கினால் எங்கும் நன்மை பெறலாம் அப்படின்னு தெரிய வருகிறது. தமுஷ்டுஹி எஸ் சுஷு சுதன்வாயோ விஸ்வஸ்ய க்ஷயதி பேஷஜஸ்ய இக்ஷ்வாமஹே சௌமனசாய ருத்ரம் நமோபிர் தேவமசுரம் துவஸ்ய. எந்த ருத்ரன் சுஷுஹு சிறந்த பானத்தை உடையவரோ, சுதன்வா நல்ல வில்லை உடையவரோ, விஸ்வசிய லோகத்தினுடைய பேஷஜஸ்ய மருந்திற்கும், க்ஷயதி இருப்பிடமோ, தமு அந்த ருத்ரனையே துஹி ஸ்தோத்திரம் செய்கிறோம். அப்போது மகி அதிகமாக, சௌமனசாய மனசின் சாந்திக்காக, அசுரம் மிக்க பலமுள்ளவரும்,
அல்லது ஆயுளை பிரகாசம் உள்ளவராகவும் ஆயுளை அபிவிருத்தி செய்கிறவராகவும் தெய்வம் மிகவும் பிரகாசம் உள்ளவராகவும் ருத்ரம் ஸ்ரீ ருத்ரனை யக்ஷ்வா பூஜை செய். நமோபிகி எப்படி நமஸ்காரங்கள்னால துவஸ்ய அவரையே கௌரவிப்பாயாக அப்படின்னு சொல்லி இங்கே துகி யக்ஷ்வா துகஸ்வா இன்னும் 3 சொற்களாலும் முறையே வாக்கினாலும் மனசினாலும் உடலாலும் ருத்ரனை போற்ற வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் அவர் வறுமை, வியாதி, அற்ப ஆயுள் முதலிய எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்யும் எல்லா விதமான மருந்துகளுக்கும் இருப்பிடமானவர். மேலும் சிறந்த அம்புகளையும் வில்லையும் கையில் வைத்துக்கொண்டு எப்பொழுதும் நம்மை ரட்சித்து கொண்டும் வருகிறவர். அயம் மே ஹஸ்தோ பகவான் அயம் மே பகவத் தரஹா அயம் மே விஸ்வபேஷஜோ யகம் சிவாமிமர்சனஹா. ஏ மே என்னுடைய அயம் ஹஸ்தா இந்த கையானது சிவாபிமர்சனஹா சிவ அபிமர்சனஹா மங்களகரமான பரமேஸ்வரன் விக்கிரகத்தை ஸ்பரிசிக்கிறது, தொட்டு அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் செய்கிறது. அதனால் அயம் இந்த கையானது பகவான் பாக்கியம் உள்ளது. மே என்னுடைய அயம் இந்த கையானது பகவத்தரா மிகவும் பாக்கியம் உள்ளது. மே என்னுடைய அயம் இந்த கை விஸ்வபேஷஜகா எல்லா வியாதிகளையும் நிவர்த்தி செய்யும் மருந்தாகவும் ஆகிறது. பரமேஸ்வரனை ஆராதனை செய்யும் ஹஸ்தம் மிக பாக்கியமுள்ளதாயும் சமஸ்த வியாதிகளையும் நிவர்த்தி செய்யக்கூடியதாயும் இருக்கின்றபடினால அனைவரும் தவறாமல் பரமேஸ்வரனை ஆராதனை செய்ய வேண்டும் என்பது கருத்து. ஏதே சகசிரமும் அயுதம் பாஷா மிருத்யோ மர்த்தியாய ஹஸ்தவே அந்தவே தான் யஜ்யஸ்ய மாயையா சர்வான் அவயஜாமகே. மிருத்யோ காலரூபியான ஏ பரமேஸ்வரா, மர்த்தியாய இறக்கும் பிராணி வர்க்கங்களையெல்லாம் அந்தவே பீடிப்பதற்காக தே தங்களுடைய சகசிரம் ஆயிரக்கணக்காயும் அயுதம் 10000கணக்காயும் இருக்கின்ற எந்த பாஷாகா கயிறு முதலிய இம்சைக்குரிய சாதனங்கள் இருக்கின்றனவோ தான் சர்வான் அவை எல்லாவற்றையும் யஜ்யஸ்ய மாயையா நாங்கள் செய்யும் நல்ல காரியங்களுடைய பலத்தினால அவைய ஜாமகே விலக்கிக் கொள்கிறோம். ஒருவனுடைய அபமிருத்தியுவுக்கு சாதனமாக பரமேஸ்வரன் பல ஆயுதங்கள் இருக்கின்றன. அவை எல்லாவற்றையும் சத்கர்மாக்களை செய்து விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று இதிலிருந்து கிடைக்கின்றது. மிருத்யவே ஸ்வாஹா மிருத்யவே ஸ்வாஹா மிருத்யவே மிருத்யுரூபியமான ஸ்ரீ பரமேஸ்வரன் பொருட்டு ஸ்வாஹா இந்த ஹோமம் செய்கின்றோம். ஓம் நமோ பகவதே ருத்ராய விஷ்ணவே மிருத்யுர்மே பாகி. விஷ்ணவே எங்கும் வியாபித்திருப்பவரே, பகவதே பூர்ணமாக இருக்க ஐஸ்வர்ய குணங்களோடு இருக்கக்கூடியவரே, ருத்ராய சம்சார துக்கங்களிலிருந்து சம்சார துக்கங்களை விளக்குகின்றவரே, அப்படி இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் நமஹா. மிருத்யு சம்சார பந்தத்திலிருந்து என்னை பாகி ரட்சிக்க வேண்டும். வேதமானதால் இங்கு விபக்தியில் மாறுபடுகின்றன. பிராணானாம் கிரந்திரசி ருத்ரோ மா விஷாந்தகா தேனான்னேனாப்யாயஸ்வா. ருத்ரனான ஆகிய தாங்கள் பிராணானாம் பிராணன் இந்திரியங்கள் இவைகளின் கிரந்தி முடிச்சுகளாக இருக்கின்றீர்கள். அசி அந்தகா எல்லாவற்றையும் அழிக்கிறவர்கள். மா விஷ என்னிடம் புகுந்து வாசம் செய்யுங்கள். தேன அவ்விதம் செய்வதால் அன்னேனாம் நான் உண்ணும் உணவினால ஆப்யாயஸ்வா தாங்கள் திருப்தி அடைந்து என்னையும் ரட்சியுங்கள். கருத்து என்ன அப்படின்னா, உடலில் எல்லா புலங்களையும் ஒன்று சேர்த்து தம் வேலைகளை செய்ய இயக்குகின்றவர் ஸ்ரீ பரமேஸ்வரன். பத்ரங்கன்னேபி சுனியாம தேவாக பத்ரம் பஷ்யேமா அட்சபி ரஜத்ராகலாம் சொல்கிறோமே, அதே தான் இங்கேயும் அதே கான்செப்ட். இறுதியில் எல்லாத்தையும் அழிக்கிறோம் அவரே. அப்படிப்பட்டவர் நம்மிடம் எப்பொழுதும் குடிகொண்டு நம்மை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம்
ஆதி பௌதிகம் என்ற 3 வித துன்பங்களும் நீங்கி எங்கும் இன்பம் நிலை பெறட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். இந்த ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம் அப்படிங்கிற ஒரு துக்கங்கள்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம். அதனால் இந்த இடத்துல இது மாத்திரம் புரிஞ்சுனா அப்புறம் ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌதிக துக்கங்களிலிருந்து விடுபடுவோமாக. எப்படியாக ருத்ரம் முற்று பெறுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம சமூகத்தை பார்க்கலாம்.